ஹலோ மக்களே, இப்பொழுது சூப்பரான சுவையில் ஒரு பிரியாணி தயாரிக்க போகிறோம். முதலாவது எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, இலைகள், லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே அடுத்தது தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு தக்காளி வணங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகி நல்லா வெங்காயம் வணங்கி தக்காளி வணக்கியாச்சு. அடுத்தது பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். முதலாவதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோடைய மனமே சூப்பரான மனம். அடுத்தது பிரியாணி பொடி, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான காரம். ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால தேவையான காரத்துக்கு கொஞ்சம் காரம் போடுறோம். அடுத்ததானது இதை பாருங்கள், இது பிரியாணி பேஸ்ட். எண்ணெய் கொஞ்சம் சுவை அதிகமாக மாற்றுவதற்கு பிரியாணி பேஸ்ட்டை போடுறோம். நம்முடைய அக்கா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பிரியாணியை செய்து சூப்பராக எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். பிரியாணி பேஸ்ட்டு போட்டு கொண்டு இருக்காங்க. எல்லாரும் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள், மிக உற்சாகத்தோடு. அடுத்தானது இப்பொழுது புதினா இலை மற்றும் மல்லித்தலை கொஞ்சம் வாசத்திற்கு எக்ஸ்ட்ரா மனம், அதுவும் மிக அருமையாக இருக்குது. புதினா தலை போட்டு மிக சிறப்பாக நல்லா வதக்கியாச்சு. பின்பாக இப்பொழுது நம்ம சிக்கனை ஆட் பண்ண வைப்போம். சிக்கன் பீஸ் நல்லா இப்போ இது நல்லா காய்கறி எல்லாம் வெங்காயம்லாம் வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் பீஸ் ஆட் பண்ணுறோம். நல்ல அருமையான சிக்கன் பிரியாணி மிக சூப்பராக ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. எல்லாரும் உற்சாகத்தோடு தங்கள் பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். நல்லா அடுத்தது சின்ன சிக்கன் நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கினா தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கும். நல்லா வதக்கி வந்துட்டு இப்போ சூப்பராக நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது நல்லா சிக்கன் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி மசாலா எல்லாம் அதில் நல்லா பிடிச்ச பிறகு நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிச்சிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிக சூப்பராக நம்முடைய அக்கா அவர்கள் செய்து வருகிறாங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணீர் தான் மிக முக்கியம். தேவையான அளவு மட்டும்தான் ஊற்றணும். கொஞ்சம் இச்சாவினாலும் பிரியாணியுடைய தன்மை மாறிடும். அதனால் தேவையான அளவு தண்ணீர். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். முதலாவது தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி கொதித்தோடனே பிரியாணி அரிசி போடலாம். இப்பொழுது பிரியாணி அரிசி நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணி. இப்போ நம்ம பிரியாணி அரிசி போட்டுட்ருக்கோம். பிரியாணி அரிசி போடும்போது பக்குவமாக கிண்டி விடணும். ரொம்ப வேகமாக கிண்டினாலும் பிரியாணியோடைய அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக அழகாக கிண்டுறாங்களா. அடுத்து பாருங்கள், இது எலுமிச்சை ஜூஸ் சாறு, லெமன் சாறு. இது எக்ஸ்ட்ரா சுவையை பிரியாணிக்கு கொடுக்கும். இப்போ பிரியாணி நல்லா அரிசி வந்துருச்சு. இப்போ கடைசியாக எக்ஸ்ட்ரா புதினா தழை மற்றும் மல்லித்தழை போட்டு நிறைவு செய்யலாம் பிரியாணியை. குட்டீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு பிரியாணி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
இந்த எலுமிச்சை சாறு அந்த புதினா தழை எலுமிச்சை சாறு நல்லா சேர்க்கும்போது கறி நல்லா நம்மளுக்கு பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக வந்து அருமையான ருசி நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும். இந்த ரெசிபியெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. சரி காய்ஸ், இப்போ பாருங்கள் அருமையாக அரிசி வேக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பிரியாணி அருமையாக ரெடியாக போகுது. ரெடி பண்ண உடனே நம்ம பிரியாணியை சுவைத்து மகிழலாம். இப்போ ஒரு கடைசியாக நெய் சேர்க்குறோம். நல்லா மணமாக இருக்கும் பிரியாணி, சாப்பிடுவதற்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் நெய் சேர்த்தாலே. நெய்யை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டு எடுத்து சாப்பிடலாம். அடுத்ததாக இப்பொழுது பிரியாணி எப்படி ரெடி ஆச்சுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் காய்ஸ், ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி எப்படி சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதான் எங்களுடைய டீம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரியாணியை தயார் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், பாய். எல்லாம் கவர் ஆகுதா? எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் சரி ஓகே.